பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல் இதுகாமுடைய சட்டங்கள். இதுகாம் என்றால் என்ன? சுக்கூன் பெற்ற நூன். ஆனால் பேச்சு வழக்கில் சுக்கூன் சொல்லுவோம். அதனால் சுக்கூன் அப்படின்னு சொல்லணும். அதை மாற்றிக்கணும். எல்லாருமே இப்படி தான் சொல்லுவோம். இதுக்கு சுக்கூன் இருக்குன்னு சொல்லணும். அசல் உச்சரிப்பு சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனை அடுத்து எருமலூன என்ற 6 எழுத்துகளிலிருந்து ஏதேனும் ஒரு எழுத்து அக்கலிமாவின் ஆரம்பத்தில் அடுத்த கலிமாவின் ஆரம்பத்தில் வந்தால் அதை அந்த எழுத்தில் இணைத்து ஷத்து போடப்பட்ட முறையில் ஓதுவதற்கு இதுகாம் என கூறுவர். சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனை அடுத்து லாமோ ராவோ வறுமையானால் உன்னா செய்யாமல் இதுகாம் மட்டும் செய்து ஓத வேண்டும். இதை இதுகாம் பிலா ஒன்னா என கூறுவர். மொத்த எழுத்து 6, அதை 2ஆக பிரிச்சுட்டாங்க. இதுகாம் பில் ஒன்னா ஒன்று, இதுகாம் பிலா ஒன்னா ஒன்று. உதாரணம் பாருங்கள். மில்லதுன் நூன் சாக்கினுக்கு பின்னால் லாம் வந்திருக்கு. இதுகாம் பிலா ஒன்னா. இது மிர்ரப்பிஹிம் நூன் சாக்கினுக்கு பின்னால் ரா வந்திருக்குது. இது இதுகாம் பிலா ஒன்னா. மிர்ரிஸ்கில்லா இப்போ இல்லை, இதில் உள்ள உதாரணம் பூரா இதுகாம் பிலா ஒன்னா விட்டுருக்காங்க. ஆனால் இதுகாம் இருக்கும். இது நூன் சாக்கினுக்கு பின்னால் ரா இருக்குது. மிர் நூன் சத்தமே வரக்கூடாது. மில்ல மிர் ஹுதல்லில் தன்வீனுக்கு பாருங்கள். மேலே 3 வந்து நூன் சாக்கினுக்கு தன்வீனுக்கு பின்னால் லாம் வந்திருக்கு. ஹுதல் லில் ரஃபு விட்டுன்னு சுத்தமாக. ஆமாம் அப்படியே. அதனால்தான் விட்டதுனால்தான் அந்த ரா வந்து 2 ராவாக ஆகிடுது. ஒரு ராவாக இருக்கிறது 2 ராவாக சத்து போட்ட உடனே. ஹுதல் லில் முத்தகீன் தன்வீனுக்கு பின்னால் லாம் வந்திருக்குது. இது ஒன்றா இல்லாமல் இதுகாம் மட்டும் செய்யணும். கஃபூருர் ரஹீம் ரஹீம் தவ்வாபுர் ரஹீம். இப்போ இதில் 6 உதாரணம் இருக்குது. அந்த 6 உதாரணமும் இதுகாம் பிலா ஒன்னாவுக்கு உள்ளது. சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனை அடுத்து யூமினு என்ற 4 எழுத்திலிருந்து யாவோ வாவோ மீமோ நூனோ வறுமையானால் இதுகாம் செய்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். இங்கே 2 வேலை. இதுகாம் செய்கிற வேலையும் இருக்குது. இதை இதுகாம் பில் ஒன்னா என கூறுவர். சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்பு இதுகாம் பில் ஒன்னாவிற்கு சான்று. இந்த பயிற்சி பெறுகின்ற காலங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஒன்றா செஞ்சு பழகும். அப்போ தான் நடுத்தரமாக வந்து நிற்கும் ஆரம்ப கட்டத்தில். பமயஸ்தமில்லான் இப்படி சொன்னால் போதும். பமயஸ்தமில்லான்னு சொன்னால் போதும். இப்படியே சொல்லி சொல்லி பழகி தான் கடைசி கட்டத்தில் என்ன செய்ய வரும்? அம்மை யுஜீபு அம்மை யுஜீபு. இப்போ இங்கே என்ன தர்க்கீப் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுகாம் பில் ஒன்னாவுடைய அப்படி சொல்லணும். என்ன பேர் சொல்லணும்? யா வந்திருக்குது. எனவே ஒன்றா செஞ்சு இதுகாம் செஞ்சு ஓதணும். அம்மையு நூன் சாக்கினுக்கு பின்னால் இதுகாம் பில் ஒன்னாவுடைய யா வந்திருக்கு. இந்த எழுத்துக்கு ரொம்ப ஆரம்ப கட்டங்களில் எழுத்து சொல்லும்போது பேரை சொல்லி சொல்லி பழகணும். யா வந்திருக்குன்னு சொன்னால் பத்தாது. இதுகாம் பில் ஒன்னாவுடைய யா வந்திருக்குது. இதுகாம் பில் ஒன்னாவுடைய வா வந்திருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லித்தரேன்னா உங்களுக்குன்னு இல்லை, புள்ளவர்களுக்கு நீங்கள் எப்படி பாடம் சொல்லித்தரணும் என்பதற்காக சொல்லித்தரேன். மியூவலியின் மியூவாக்கு சொல்லுங்க பாப்போம். இங்கே என்ன இருக்குது? நூன் சாக்கினுக்கு பின்னால் வா வந்திருக்கு. இதுதான் பில் குட்னா. அடுத்து மீமுக்கு பாருங்கள். மிம்ம
محيص من مال الله. இங்கே வந்து நூன் சாக்கினுக்கு பின்னால் மீம் வந்திருக்கு. நஃபஅத்தி ذிக்ரா லன் நதுகுலஹா அபதா. இந்த திக்ராவில் உண்டான இந்த தால் அங்கே போயிடுச்சு. என்னங்களா நதுகுலஹாவில் நுக்தா வருது, விருதாலு புள்ளி இங்கே வரணும். இன்ஷால்லா திருத்தணும் அடுத்த அச்சில். நஃபாத்தி திக்ரா, நஃபாத்தி அங்கே புள்ளி இல்லாமல் இருக்குது. என்ன செஞ்சுக்கணும், புள்ளி உங்கள் கிட்டாவில் போட்டுக்கிட்டுருவோம். நஃபாத்தி திக்ரா. ஆமாம், அந்த நது இருக்குதே அந்த தால புள்ளி இருக்கக்கூடாது. நதுகுலா. ஆமாம், தன்வீனுக்கு பின்பு இதுகாம் பில் கொன்னாவிற்கு சான்று. யௌம யஜ்அலு லிகௌமி யாகிலூன் உம்மத்துன் யஹ்தூன். நீங்கள் சொல்லுமா யௌம யஜ்அல் தருக்கு சொல்லுங்கள். இல்லை, எழுத்து வரணும். தன்வீனுக்கு பின்பு இதுகாம் பில் கொன்னாவுடைய, நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. தன்வீனுக்கு பின்பு இதுகாம் பில் கொன்னாவுடைய வந்துருக்கிறதுனால ஒன்றா செஞ்சு இதுகாம் செஞ்சு ஓதணும். லிகௌமி யாக்கிலூன் இதுகாம் பில் கொன்னாவுடைய இதுகாம் செய்து ஒன்றா செய்து. அடுத்து இதுகாம் பில் கொன்னாவுடைய طيبا واشكروا طيبا واشكروا மாசம் இல்ல ووالد وما ولد ووالد وما ولد خاجة وزرع ونخيل وزرع ونخيل. صلاح الدين இப்போ உதாரண மீமுக்கு கிதாபம் முஅஜ்ஜல சொல்லுங்க. இன்னாமுல்லா கிதாபம் முஅஜ்ஜல தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பில் குன்னாவுடைய மீம் இருப்பதால் குன்னா செய்து நகம் செய்கிறோம். பொலில்லிம் மம்தூத். அன்வர் தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் மீம் இருக்கிறதுனால இதுகாம் செஞ்சுருவோம். இதுகாம் பில் குன்னாவுடைய நசீபும் மிம்மா சொல்லுங்க ஹுசைன். தன்வீனுக்கு பிறகு
இதுதான் பில்குன்னாவுடைய மீன் இருக்கிறதுனால் இதுதான் செய்து குன்னா செய்வது அதாபன் நுக்ரா அதாபன் நுக்ரா. இந்த நூலில் ஒரு சத்து போடணும். அச்சுப்பழம் இருக்குது. யௌம இதின் நாயிமா பாஹிஉன் நஃப்ஸக் சமீர் அதாபன் நுக்ரா. தன்மீனுக்கு பின்னால் இதுகாம் வில் குன்னா நூல் வந்திருப்பதால் குன்னா செய்து ஓத வேண்டும். இதுகாம் செய்து குன்னா செய்து ஓத வேண்டும். தன்மீனுக்கு பின்னால் இதுகாம் வில் குன்னா நூல் வந்திருப்பதால் இதுகாம் செய்து குன்னா செய்து ஓத வேண்டும். தன்மீனுக்கு பின்னால் இதுகாம் வில் குன்னா நூல் வந்திருப்பதால் இதுகாம் செய்து குன்னா செய்து ஓத வேண்டும். பயிற்சி பாருங்கள். நம்ம சொல்லிக் கொடுத்ததை எழுத்துல இருக்கும். மிர் ரிஸ்கில்லா இதில் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்பு இதுகாம் பிலா குன்னாவுடைய ரா வந்துள்ளது. எனவே இதுகாம் மட்டும் செய்து குன்னா செய்யாமல் ஓத வேண்டும். ஹைரல்லஹும் இதில் தன்வீனுக்கு பின்பு இதுகாம் பிலா குன்னாவுடைய லாம் வந்துள்ளது. எனவே இதுகாம் மட்டும் செய்து குன்னா செய்யாமல் ஓத வேண்டும். நல்லா இங்கே கவனிக்கணும். உஸ்தாதுகள் அதாவது மாணவர்கள்ட்ட இந்த முறையில் கொண்டு போனால் தான் மனசில் பதியும். வெறும் எழுத்த பாடமாக்கி கொடுக்குறதெல்லாம் வராது. ஒவ்வொரு உதாரணத்தையும் இதுக்கு தஜ்வீது தர்கீப், எப்படி தஜ்வீது தர்கீப்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தஜ்வீதில் தர்கீப். நஹுவில் தர்கீப் இருக்கிற மாதிரி. ஆமாம், நஹுவில் தர்கீப் சொன்னால் நஹுவில் கெட்டிக்காரங்களா ஆகலாம். அதே மாதிரி தஜ்வீதில் தர்கீப் சொன்னால் அம்மை யுஜீபு இதில் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்பு இதுகாம் பில் குன்னாவுடைய யா வந்துள்ளது. எனவே இதுகாம் செய்து குன்னா செய்து ஓத வேண்டும். கிதாபம் அஜ்ஜலா இதில் தன்வீனுக்கு பின்பு இதுகாம் பில் குன்னாவுடைய மீம் வந்துள்ளது. எனவே இதுகாம் செய்து குன்னா செய்து ஓத வேண்டும். கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு உதாரணத்தையும் இந்த முறையில் புரிய வைத்து மாணவர்களின் இதயத்தில் தஜ்வீது சட்டங்களை பதிய வைக்க வேண்டும். குறிப்பு முக்கியமான இது நல்லா கவனிக்கணுங்க. துன்யா, புன்யான், கின்வான், சின்வான். நம்ம இதை நூனுக்கு பின்னாலையா வந்திருக்குது இதுகாம் பில் குன்னான்னு சொல்லுவோம். புன்யான் நூனுக்கு பின்னாலையா வந்திருக்குது இதுகாம் பில் குன்னா. இது வரைக்கும் படித்த சட்டத்தில் அப்படி தானே. கின்வான் நூனுக்கு பின்னால் வா வந்திருக்கு இதுகாம். ஆனால் இந்த 4 வார்த்தைகளிலும் இதுகாம் பில் குன்னாவுடைய எழுத்து யாவுன் வாவுன் ஒரே கலிமாவில் வந்திருப்பதால் இதுதான் முக்கியமான பிரச்சனை. அடுத்த கலிமாவில் வந்தால் தான் இதுகாம் செய்யலாம். துன்யா ஒரு கலிமா, புன்யான் ஒரு கலிமா. ஒரே கலிமாவில் இதுகாம் பில் குன்னாவுடைய எழுத்துனும் சாக்கினுக்கு பின்னால் வந்தால் இதுகாம் செய்யாமல் வெளிப்படுத்தியே ஓத வேண்டும். இது குறிப்பு.